எல்லா இயரும் மே மந்த் ஆனாலே வெயில் மண்டைய பொளக்கும். ஆனா, இந்த வருஷம் என்னன்னே தெரியல. பயங்கர சில்லுன்னு இருக்கு. வெயில் அடிக்கிறதும், மழை பெய்யறதும் அப்படியுமா தான் இருக்கு மாத்தி மாத்தி. கிளைமேட் இப்படி இருக்கிறதுனாலயோ என்னமோ, எங்களுக்கு அந்த சூடா சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு. வீட்ல இருக்கிறவங்களும் ஏதாவது பண்ணி தரீங்களா? அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி தான் நேத்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி தரியா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானுமே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்ல. ஸோ அதனால சரி ஓகே. ஏதாவது எக் வச்சு பண்ணலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எக்குன்னு பேப்பர்ல எழுதி குடுத்தாலே அத சாப்ட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்கு பிரியன். அதனால சரி ஓகே எக்ல ஏதாவது பண்ணி தரலாம் அப்படின்ட்டு லஞ்ச ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டு, எக் மஞ்சூரியன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் ரைஸ், எக் மஞ்சூரியன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு அத யோசிக்கும்போது வியர்டா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் வந்துட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்தது. 2 காம்பினேஷனுமே நல்லா இருந்தது. மஞ்சூரியனுக்கு எக்க பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாயில் பண்ணதுக்கப்புறம் அதோட ஓட்ட எடுத்துட்டு, நம்மளுக்கு எக் ஒயிட் மட்டும் போதும். ஸோ, அத மட்டும் செப்பரேட்டா எடுத்துட்டு, கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். அது என்னென்ன நான் யூஸ் பண்ணேன் அப்டின்னா, கடலை மாவு யூஸ் பண்ணேன், சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட், அப்புறம் ஒரு எக்க வந்துட்டு உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச எக் ஒயிட்டையும் ஆட் பண்ணிட்டு, குட்டி குட்டியா நான் வந்துட்டு வடை மாதிரி இது பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேன்ல ஆயில் விட்டு, ஆனியன் நல்லா வந்துட்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த எக்க வந்துட்டு ஆட் பண்ணி, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டக்குன்னு 2 கலர் கலரி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் டங்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.